வணக்கம் மக்களே. இன்னைக்கு சப்த கன்னியர்கள் யாரு, எங்க இருந்து தோன்றினாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். சப்தம் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருத வார்த்தை, அது 7 அர்த்தம். 7 கன்னியர்கள் யாரு, எங்க இருந்து வந்தாங்க? அதர்மம் தோன்றக்கூடிய காலகட்டங்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றியவர்கள் தான் யாரு அப்படின்னு சொன்னா சப்த கன்னிகள். முக்கியமா அந்தகாசூரன், சண்டன், முண்டன், மகிஷாசுரன் போன்ற அரக்கர்களை ஆண் தெய்வங்களால் அழிக்க முடியாத சூழ்நிலையில பெண் தெய்வமான பராசக்தி தன்னுடைய சக்தியில இருந்து 7 உருவமான கன்னிகைகளை தோன்ற செய்து உருவெடுக்க வைத்து அசுரர்களை அழித்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. இவங்கதான் சப்தகன்னிகள். இந்த சப்தகன்னியர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்த்துருவோம். பிராமி ஒண்ணு, அவங்க படைப்பு தொழிலான பிரம்மாவோட வடிவத்தை கொண்டவர்கள். இவர்களை வணங்கணும் அப்படின்னு சொன்னா கல்வியும் ஞானமும் கிடைக்கும். 2வது மகேஸ்வரி, சிவபெருமானோட அம்சமா திகழ்ந்தவர். இவங்க கோபத்தை தணித்து சாந்தத்தை கொடுக்கக்கூடியவங்க. 3 கௌமாரி, முருகரோட அம்சமாக விளங்கக்கூடியவர், வெற்றியை மட்டுமே தருபவள். 4 வைஷ்ணவி, திருமாலோட அம்சமா விளங்கியவங்க. இவங்களை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா செல்வ வளமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். 5 வாராகி, திருச்செந்தூர் முருகனுக்கு அதாவது படைத்தலைவர் சேனை தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா வீரபாக. அது மாதிரி அம்பாளோட படைத்தலைவி சேனை தலைவி யாரு அப்படின்னு சொன்னா வாராகி அம்பாள் தான். இந்த அம்பாள் தான் எல்லா போர்க்காலங்களிலும் அம்பாளுக்கு முன்னாடி போயிருந்து அசுரர்களை வதம் செய்யக்கூடியவங்கள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகா ஆற்றல் கொண்டவங்க. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகி. 6 இந்திராணி, இந்திரனோட அம்சமா விளங்கிய இவங்களை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். 7 சாமுண்டி, இந்த 6 கன்னியர்களோட சக்தி ஒருங்கே பெற்று மகா காளியாக சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றியவள் தான் வாராகி சாமுண்டீஸ்வரி. நன்றி.